செல்லக்குட்டீஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ நானும் வரணும் எடுக்கணும்னு நினச்சி என் தங்கங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்லோட கலரே எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸ்ப்ராஷு இது ஆர்கேட் எல்லாம் மொட்டு கண்ணா பின்னா இது என்னால் முடியவே இல்லை. இது என்னன்னு தெரியுமா, நம்மளோட கோல்டன் காம்பஸ்ஸு வேறு லெவல்ப்பா. மொட்டை பாருங்கப்பா எத்தனை வந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு 10-15 இருக்கும் போலையே இல்லையா. பியூட்டிஃபுல் எல்லாமே அவ்வளோ அழகு, அவ்வளோ மொட்டுக்கள். உங்கள் வீட்லேயும் நிறைய பூத்துருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா தொட்டிலையும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட மேடம் பட்டர்ஃப்ளை வேறு லெவல். பேக்ரவுண்ட் மியூசிக்கை பார்த்திங்களா இல்லையா எப்படி இருக்குது. ஸ்வீட் ட்ரெயினிங் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான், எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளோட சிங்கப்பூர் ஸ்லிம் பியூட்டிஃபுல் நோங் சம்பு எல்லாம் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இதாகிட்டாங்க, ஃபேட் ஆகிட்டாங்க. மார்னிங் பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க பாருங்கள். எத்தனை மொட்டைகள் பாருங்கள் நோங் சம்பு. இவங்கள பார்த்திங்களா மார்னிங் இதோட கலரே வேறு இப்போ அப்படியே ஃபேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோடய பியூட்டிஃபுல் நியூ வெரைட்டி தான். இதுவும் பார்த்திங்கன்னா போஸ்ட்டு நான் போடுறேன் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு காலையில். ஸோ இது பாருங்கள் கற்கட்டு, என்னப்பா அது மொட்டு வேறு லெவல்ப்பா. எப்படி இது பண்ணுறது எனக்கே தெரிலப்போ. சேல் கொடுப்பீங்களா சிஸ்டர்? இவ்வளோ மொட்டு வச்சுருக்கேன், பூவோட தானே நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டால் எஸ் மை டியர் தங்கங்களா, சேல் கொடுக்குறோம் தங்கங்களா. 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் பின்கோடோடு வாங்க. இந்த பூத்துருக்குன்னா பூத்துருக்கிறதோட அப்படியே எடுத்து தங்கங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த ஃப்ளவர்ஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியான மதர் பல்பில் தருவோம். ஏன் அப்படின்னா நம்மளோட தங்கங்களோட ஃபீட்பேக்ஸை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஒரு பல்ப் கொடுத்தது பாருங்கள் சிஸ்டர், 10 மொட்டா 15 மொட்டானே எனக்கு தெரியல, இவ்வளோ இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டூர் போடணுன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக சேல் கொடுப்போம். இங்கே பாருங்களேன், வீடியோ எடுத்து மாள முடியாதும்போம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போட்டிருந்தேன் திக்குமுக்கு ஆட வச்சிருச்சுப்பா அந்த ஒரு மழை வந்து நம்மளை அப்படின்னு சொல்லி. திக்குமுக்கெல்லாம் ஆட வேணாமா, எடுத்து கொடுத்துருங்கம்மா அப்படின்னு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்களேன் எல்லாத்துலேயும் மொட்டுப்பா வேறு லெவல்ப்பா. ஜம்போ இது வந்து எனக்கு இந்த டி சீரீஸ் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கு ஜம்போ ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் மொட்டை அவ்வளோ பெருசு எல்லா தொட்டிலையுமே. இங்கே பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே. ஸோ இது கொடுத்துட்ருக்கப்போ டேபிள் ரோசஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் தங்கங்களா. அதனால் நான் டேபிள் ரோசஸ் வந்து கொஞ்சம் பொறுத்து தான் கொடுப்பேன். ஒரு பெரிய பாட்டு அந்த பாட்டில் வச்சுருக்கேன் T7. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது என்னது T4. இந்த மாதிரி எல்லாமே டி சீரீஸில் உள்ள க்யூட்டீஸ் எல்லாம் இதில் இருக்காங்க. மொட்டு பூவும் வருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுப்பாங்க இவங்க. அதுதான் வெளியில் பாருங்கள் அவுட்டரில் என்ன எப்படி இருக்குது. நாளைக்கு காலைல மஞ்சளாக பூத்துருவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா. வெள்ளி பையெல்லாம் பாருங்களேன் இந்த தொட்டியில் ஃபுல்லாக வின்டர் ஸ்வீட். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். நம்ம குரூப்லையாவது ஃபோட்டோஸ் போடுங்கன்றீங்க, சோம்பேறித்தனம், அதனால் நான் ஃபோட்டோ எடுக்கலப்பா. பாருங்கள் யோசிச்சு பார்க்குறேன் என்னோட முந்தைய காலத்தை. ஒரு பூ பூத்துட்டா போதும் அப்படியே எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு இது பண்ணி அவ்வளோ பண்ணுவோம். அதான் ஒரு ஃபேஸ் லைஃப்பில் என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அது மாதிரி. அது ஒரு காலம்னா அடுத்து ஒரு காலம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று நினைப்பேன் நான். ஸோ ஒன்றுக்கும் ஒரு ஃபேஸ் இருக்குது நம்மளுக்கு. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுதான் நிரந்தரம்னு இருக்கக்கூடாது. ஒன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, மாற்றம் ஒன்றே மாறாதது. இங்கே பாருங்கள் அம்மா, இங்கே பாருங்கள் மொட்டை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்காமையாக இருக்குது. வா இங்கே பாருங்கள் ஜாயிண்ட் வெயிட் அடுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பூத்துருக்கு. மாலி ஒரு படத்தில் நாண்டி அப்படிங்கிற மாதிரி மாலி. ஸோ க்யூட் இல்லை இந்த மாலி. ஃபூட்டான் இங்கே பாருங்கள், ஃபூட்டான் செம க்யூட். ஃப்ளோரா லவ் தானே. இங்கே பாருங்கள் மொட்டை பாருங்கள், பச்சை பாம்பு தான் தூக்கின மாதிரி தூக்கிட்டு நிற்கிது எல்லாம். இங்கே பாருங்களேன் ஸ்வீட்டில் அழகாக இருக்காங்க. இதுக்கடல இவங்க வேறையா ஒரு பக்கம் பூத்துருக்கானுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா வர்றேன். ஹாய் பட்டர்கார்ன் என்னோடய ஹைப்ரிட் எப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ரெட் ஷேடோ பாருங்களேன் சமாளகு. நான் திரும்ப ரீகால் பண்ணணும்ப்பா எல்லா நேமையும் ஃபுல்லாக ரீகால் பண்ணி வந்து உங்களுக்கு தரணும் தங்கங்களா. பாருங்கள் நான் வரிசையாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் சீடு வேறு ஒரு பக்கம் வெடிச்சிட்ருக்குது. அது பாருங்கள் இதில் பாருங்கள் மொட்டை
இது என்னப்பா அது இப்படி மொட்டு? இங்கே பாருங்கள் பிம்ச்சம் பூவை. ஓ ஸோ ஸ்வீட். நான் வந்து லாஸ்ட் இயரில் ஒரு 6 months பேக் அந்த மழை காலத்தில் நான் வந்து பல்ப் கொடுக்கும்போது சொன்னேன், இந்த கோடை மழைக்கு, ஏன்னா நான் பார்த்த வகையில் கோடை மலையில் பூக்கிற பூ கலர்ஸு, அதில் வர்ற அந்த ஒரு ஏன்னா வறட்சியாக இருந்துட்டு அந்த ஒரு மழைக்கு அவ்வளோ எனர்ஜியை சேர்த்து வச்சு இவங்க மொட்டு வைப்பாங்க. எல்லா ரெயின்லேயுமே சொல்கிறேன், அதோட அழகு வேறங்க. ஏன்னா ரெயின் காலம் மழை காலத்தில் தான் வந்து பூக்குமா, மழை காலத்தில் தான் அது பண்ணுமான்றவங்களுக்கு என்னோடய வீடியோவே சாட்சி அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ பார்த்துக்கோங்க. இன்னொன்று கண்டினியூஸாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் பூக்கும். ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருந்தேன் ரெட்லோ பாட்டின். இது இங்கே பாருங்கள், இதில் மொட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது 11. இன்னும் எத்தனை வரப்போதோ எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள், நம்மளோட ரெட் ஜாய் ஜஹாட்டா செல்ல வைரமே ஜாட்டா குட்டி ஜாட்டா. இங்கே பாருங்கள் 1 2, ஐயோ சீட்ஸ் வேறு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்ஸ் இதில் வயபிளாக இருக்கான்னு பார்ப்போமா? நல்லா தான்ப்பா இருக்குது. இது எப்படி வரும்னு தெரியலையே. பாலினேஷன்லாம் ஒன்றும் பண்ணல, அதுவே தானது தான். சரி பார்க்கலாம். இதில் மொட்டும் இங்கே பாருங்கள் எத்தத்தண்டியாக இருக்குது. நிறைய பேர் ஜாட்டா கேட்குறீங்க. இல்லை, எனக்கு இது மொத்தமாக பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஜாட்டாவை ஒரு டூர் பார்த்துட்டு ஆசையை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சிண்டர்லாவை பாருங்களேன் ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ஒரு தொட்டி கூட விடலப்பா, எல்லா தொட்டிலையும் மொட்டுப்பா. இங்கே பாருங்கள், ரராரியெல்லாம் வேறு லெவல். ரராரி பியூட்டினா அப்படி பியூட்டிப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபாஸ்ட்டு மல்டிப்ளை கண்ணா பின்னா ஆவாங்க. இது யார் ரால்? ஓ ஜுவல் பீச் பாருங்கள், புல் எடுக்கணும். 1 2 3 4 5 6 செமையாக இருக்குல்ல. இதை என்னவென்று சொல்வதம்மா? சொல்லுங்கம்மா, இதை என்னவென்று சொல்வதம்மா? 7 நிமிஷம் 7 செகண்டுக்கு போட்டிருக்கிற இது என்னவென்று சொல்வதம்மா? இத்தனையும் பூக்கும்போது எப்படி அம்மா இருக்கும்? ஏம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னப்பா அது மொட்டு? சான்ஸே இல்லைல்லப்பா, என்னம்மா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்லையோ இல்லை என்னோடதுலேயே நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி சலிச்சு போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. பூங்கடா என்னடா கொத்தா மொட்டா பூ பார்த்தாலே. இந்த ஊட்டிக்கு போனோம்னா ரோஸ் கார்டனு, அந்த ரோஸ் டூர், அந்த இது என்ன சொல்லுவாங்க, ரோஸ் கார்டன் தானே, அந்த ஒரு இது போவோம்ல பூங்கா, அது பேர் என்ன, ரோஸ் பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்தாங்க வேறு ஒன்று. இதை பாருங்கள், அப்பா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை மொட்டு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 இருக்கும் போலையே. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து வர்றது. அந்த இது போகும்போது அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கும் ரோஸ் கார்டன் தனியாக இருக்குதுல்ல, அதில் போகும்போது அந்த ஃபுல் அந்த ரோஸஸ் பார்த்து எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சே, என்ன இந்த ரோஸு அந்த ரோஸு எல்லா ரோஸையும் ஒட்டுக்கா வச்சு காமிக்கும்போது பூங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே பூக்கடையில் தனியாக ஒரு ரெட் ரோஸ் வச்சு பாருங்கள், அழகாக இருக்கும். அதனால் பிகினர்ஸு இப்போ தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா தங்கங்களா, கவலையே வேண்டாம். அப்படியே ஒன்றா கலெக்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுவும் மதர் பல்பாகவே நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது நீங்களும் இந்த மாதிரி பஞ்சாக பார்க்கலாம். ஓகேவா? சிலியோ அவங்க தான். இவங்க வந்து ரோஸ் வின்டர் தனியாக எங்கே வச்சுருக்கேன், இன்னொரு தொட்டிலையும் இருக்குது. ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல தங்கங்களா, நான் ஃபுல்லாக இது பண்ணுறேன். மௌலின் இருக்கு பாருங்கள். அம்மா இவங்க என்ன மொத்தமாக இருக்காங்க. ரெட் கார்டு தானே, எப்பா ரெட் கார்டு பாருங்கள் எப்படி பூத்து கிடக்குன்னு. இது சரி தங்கங்களா, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட அப்டேட் நான் போடுறேன் உங்களுக்கு நாளைக்கு. ஓகேவா? பூவோடு அப்படியே எடுத்து தான் சேல் கொடுக்க போகிறேன். அதனால் சேல் வாங்கணும்னு நினைக்கிறேன். கலர் கன்ஃபர்மேஷன் 100%. பூத்திருக்கு பூ தான் தருவோம். வெரி 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 லோ ப்ரைஸ், அன்பிலீவபிள் ப்ரைஸ் தான் நம்ம தருவோம். ஓகேவா? ஹாப்பி கார்டனிங்.